இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று திங்கட்கிழமை, இன்றைய நாள் இனிய நாளாக ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். பிரியமான சகோதர சோலே, இந்த நாளில் மேற்கொள்ளக்கூடிய காரியங்களையும், பயணத்தையும், வாழ்வையும், படிப்பையும், பிள்ளைகளுடைய தேர்வையும், அவருடைய முயற்சியையும், நாம் மேற்கொள்ளக்கூடிய எல்லா போக்குவரத்தையும் ஆண்டவர் உடனிருந்து ஆசீர்வதிக்கின்றார். பிரியமான சகோதர சோலே, என்று பரிசேயர்கள் ஆண்டவரோடு வாதாடுகிறார்கள். அதுவும் ஏதாவது ஒரு அறிகுறி காமிக்க வேண்டும், அதிசயங்கள் அற்புதங்களை காட்ட வேண்டும் என்று ஆண்டவரிடம் கேட்கின்றார்கள். பிரியமான சகோதர சகோதரே, ஆண்டவர் கோபம் கொண்டு எந்த ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்யவில்லை. இப்படித்தான் ஒரு கதை ஒன்று சொல்லப்படுகின்றது. ஒரு ஊரில் ஒரு சாது ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் தன்னுடைய ஆற்றலையும் வல்லமையும் தனக்குள்ளே உயர்ந்து மதிப்பிட்டு வந்தார். என்னால் எல்லாம் செய்ய முடியும் என்று நினைத்து வந்தார். ஆகையால் கடவுள் மனித உருவு எடுத்து அந்த சாதுவிடம் வந்து கேட்கின்றார், ஐயா, உங்களுடைய ஆற்றலை வல்லமையும் நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். இதோ அங்கு தெரிகிறதே ஒரு யானை. அந்த யானையை உங்களால் கொல்ல முடியுமா என்று சவால் விட்டான். இந்த சவாலை ஏற்றுக்கொண்ட அந்த சாது, அப்படியா, என்னிடம் நீ சவால் விடுகிறாயா என்று சொல்லி ஒரு கை மண்ணெடுத்து அதை மந்திரித்து அதை ஏதோ ஒரு மந்திரத்தை ஓதி அந்த மண்ணை அந்த யானையின் மேல் தெளித்தார். கொஞ்ச நேரத்தில் அவ்வளோ பெரிய யானை விழுந்து மடிந்தது. அவர் அந்த சாதுவை பாராட்டினார். ஐயோ, இப்படிப்பட்ட ஆற்றல், ஒரு கை மண்ணிற்கு ஆற்றல் உண்டே, எவ்வளவு சக்தி வாய்ந்தவர், ஆற்றல் மிக்கவர் என்று பாராட்டினார். கொஞ்ச நேரத்தில், சரி, செத்துப்போன யானையை உன்னால் உயிர் ஊட்ட முடியுமா என்று சவால் விட்டார். இந்த சவாலை ஏற்றுக்கொண்டு மீண்டும் ஒரு கை மண்ணெடுத்து மந்திர போதி செத்துப்போன யானை மேல் தெளித்தார். செத்துப்போன யானை உயிரோடு வந்தது. பிரியமான சகோதர சகோதரே, கேட்டார், ஐயா, உங்களுடைய ஆற்றலை வல்லமையும் நான் இன்னும் மெச்சுகிறேன், பாராட்டுகிறேன், புகழ்கிறேன், போற்றுகிறேன். ஆனால் இதனால் என்ன நன்மை? யானையை சாகடித்ததால், யானைக்கு உயிர் ஊட்டியதால் என்ன நடந்தது? நீ என்ன சொல்ல விரும்புகிறேன்? இதனால் மனிதனுக்கு ஏதாவது ஆன்மீக பலன் உண்டா? இதனால் ஏதாவது நீ அறிந்து கொண்டாயா, தெரிந்து கொண்டாயா என்று பல கேள்விகள் கேட்டு மறைந்து விட்டார். பிரியமான சகோதர சகோதரே, இன்று நாம் நிறைய நேரங்களில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் நாம் கேட்டு அலைகின்றோம். ஆன்மீகம் என்பது அத்தனையும் கடந்து செல்ல வேண்டும். இதோ அங்கு மரத்தில் பால் வருகிறது, அல்லது இங்கு குடத்தில் பால் வருகிறது, அல்லது வற்றி போய்விட்டது, அல்லது இங்கு இப்படி நடக்கின்றது, அப்படி நடக்கின்றது, எண்ணெய் கொட்டுகிறது, அல்லது தேன் வலிகிறது வருகின்றது என்றெல்லாம் சொல்லி பல சூழ்நிலைகளை, பல கதைகளை, பல இடங்கள்ல நாம் கேட்ட வண்ணமாக இருக்கின்றோம். இப்படியெல்லாம் செய்தால்தான் இறைவன் உயிருள்ளவராக இருக்கின்றார், அவர் உண்மையுள்ளவராக இருக்கின்றார், அவர் இருக்கின்றார். இதெல்லாம் இருந்தால்தான் கடவுள் இருக்கின்றார் என்பதை நான் நம்புவோமா? அந்த இறை பிரசன்னத்தை, அந்த இறை உணர்வை, அந்த உடனிருப்பை அன்றாட சூழ்நிலையில அவர் நம்மோடு இருப்பதால் மட்டும்தான் நாம் நலத்தோடு வாழ்கிறோம். அவர் நம்மோடு இருப்பதால் தான் இன்னும் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் அது மிகையாக. இதை விட்டுவிட்டு இன்னும் ஆண்டவர் உயிருள்ளவராக இருப்பதை நான் பார்க்க வேண்டும், ஆண்டவர் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார் என்பதை நான் உணர வேண்டும் என்று தத்துவம் பேசிக் கொண்டிருந்தால் எப்படி வாழ முடியும்?
பிரியமான சகோதர சோலே, அன்று பரிசேயர்கள் ஆண்டவரிடம் இதைத்தான் கேட்டார்கள். ஆகையால் ஆண்டவர் கோபம் கொண்டு அங்கு எந்த ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை. பிரியமான சகோதர சோலே, இன்று ஆண்டவர் நாம் எப்படி இருந்தாலும் இன்னும் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றாரே, நம் குடும்பத்தை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றாரே, நல்ல சம்பளத்தை ஓய்வூதியத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றாரே, நல்ல முறையிலே அருமையான குடும்பமாய் வாழக்கூடிய வல்லமை கொடுத்தாரே, நல்ல அருமையான குழந்தைகளை கொடுத்திருக்கின்றாரே, அருமையான ஒரு வீடு வாசலை கொடுத்திருக்கின்றாரே, அருமையான 3 வேளை சாப்பாட்டை கொடுத்திருக்கின்றாரே, அருமையான விதத்துல பலதரப்பட்ட அணிகலங்களையும் உடைகளையும் நமக்கு கொடுத்திருக்கின்றாரே. நன்றி செலுத்துவோம். இன்று ஆண்டவர் எனக்கு என்ன செய்தார் என்று கேட்பதை விட நான் ஆண்டவருக்காக என்ன செய்து கொண்டிருக்கின்றேன், ஆண்டவருக்காக நான் எப்படிப்பட்ட வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், ஆண்டவருக்காக நான் பேறு பெற்றவனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா என்பதை சிந்திக்க இந்த நாளில இணைந்து ஜெபிப்போமா. பரலோக தந்தை இறைவா, இந்த நாளிலும் கூட இன்னும் இப்படிப்பட்ட மூட பழக்க வழக்கத்தோடு அங்கு அற்புதம் நடக்கின்றது, இங்கு அதிசயம் நடக்கின்றது, அற்புதமும் அதிசயமும் நடந்தால்தான் இதோ நீ இருக்கின்றீர் என்று நம்பக்கூடிய மக்கள் மத்தியில அப்பா தகப்பனே, வாழ்க்கையில நாங்கள் அற்புதத்தை அதிசயத்தை தேடி அலையக்கூடிய நபர்கள் அல்ல. ஏதோ உன்னுடைய பிரசனத்தை, உன்னுடைய உடனிருப்பை நாங்கள் அன்றாட உணர்ந்த வண்ணமாக நீ இருப்பதால் தான் எல்லாம் நடக்கின்றது. நீர் எங்களுக்கு உயிருள்ள கடவுளாக இருக்கின்றேன். அப்பா தகப்பனே, இதோ நாங்கள் இன்னும் அற்புதத்தை அதிசயத்தை காண உன் பின்னால் வரவில்லை, மாறாக நீர் எங்களை கரம் பிடித்து வழிநடத்தக்கூடிய தெய்வம், நீர் எங்களுடைய தலைவர், எங்களுடைய மெசியா, எங்களுடைய மீட்பர், எங்களுடைய இரட்சகர் என்ற உணர்வோடு வாழக்கூடிய வல்லமையும் பாக்கியத்தையும் கொடுக்கும்படியாக வல்லமையும் பாக்கியத்தையும் நாங்கள் பெற்றவராக என்று வாழ கிருபை தரும்படி எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.